மக்களே, பார்வதி, கம்ருதீன் இத வச்சு தான் இந்த ப்ரீ ஸ்டார்ஸ்க்கே ஓட்டணும் அப்படின்னு சொல்லி விஜய் டிவி நெனச்சாங்க. ஆனா அது நடக்கல. ஏன்னா பார்வதியோட அம்மா கொடுத்த ரியாக்ஷனுக்கு ஒட்டுமொத்த பேரும் வயிறு எரிஞ்சது தான் மிச்சம். ஐயையோ! என்னடா நம்ம என்னமோ வேற மாதிரிலாம் எதிர்பார்த்தோம். கடைசியா ஒண்ணுமா இல்லாம சும்மா சப்பையா வந்து முடிச்சு விட்டு போயிட்டாங்களே! அப்படின்னு சொல்லி பார்வதியோட ஏட்டர்ஸ் எல்லாம் கதறின கதறல நெறைய பேருக்கு தூக்கமே வரல. அப்படிப்பட்ட வேலைகள வந்து பண்ணி விட்டு போயிட்டாங்க. சரி, இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. சரி, வாரம் முழுக்க தான் இவங்கள வச்சு கன்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா, ஒண்ணும் நடக்கலையே. சரி, வீக்கெண்ட்லயாவது இவங்கள வச்சு கன்டென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேட்குறாப்புல கேள்வி. என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்க வீட்டாரெல்லாம் வந்துட்டு போனாங்க இல்லையா? வந்துட்டு போனதுக்கப்புறம் யாரு அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கா? யார் டோட்டலா சேஞ்ச் ஆகாம இருக்கா? அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம உத்தம புத்திரன் கமருதீன் வந்து இருக்காப்புல, அந்த மனுஷன் எந்திரிச்சு, இல்லை சார், அதாவது பார்வதி இருக்காங்கல்ல, அவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க சார். எங்கள் அம்மா வந்து போனதுக்கப்புறம் தான் பெண்மையாகவே நான் உணர்றேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சார். ஸோ அதனால் அவங்க டோட்டலாக அப்படியே மாறிட்டாங்க சார். சரி, ஓகே, நீங்கள் மாறிட்டீங்க, அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லி எல்லா கேர்ள்ஸுக்கும் நான் பாய் காமிச்சிட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சிரிச்சுப்படியாக சொல்கிறாப்புல. ஆனால் கமருதீன், நீங்கள் எப்பேற்பட்ட ஆள் தெரியுங்களா கமருதீன்? ஒரு பக்கம் வியானாவுக்கு ஒரு கொக்கி போடுறீங்க, ஒரு பக்கம் அரோராவுக்கு ஒரு கொக்கி போடுறீங்க, இன்னொரு பக்கம் பார்வதிக்கு ஒரு கொக்கி போடுறீங்க. தெரியாமல் பார்வதி உள்ளர வந்து மாட்டிக்கிட்டாங்க உங்களுக்கிட்ட. அண்ட் எனக்கு உங்களை பற்றி விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, திவ்யா வந்து சொன்னாங்க இல்லையா, சாரி ரியா அவர்கள் வந்து ஒரு விமர்சனத்தை சொல்லிட்டு போனாங்களே அரோராவுடைய ஃப்ரெண்டு. அது என்னப்பா, என்ன பிரச்சனை நடந்தாலும் ஒன்று அரோராவை திட்டுறாங்க, இல்லைனா பார்வதியை திட்டுறாங்க. சென்ட்ரா ஒருத்தன் இருப்பானே, அவனை ஏன்னா திட்டவே மாட்டேங்கிறீங்க? எப்போ பார்த்தாலும் கரிச்சு கொட்டுறதெல்லாம் பார்வதி மேலே கொட்டுவீங்களா, இல்லை எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அரோரா மேலே சொல்லுவீங்களா? அப்போ இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற கமருதீனை நீங்கள் என்ன கண்டுக்கவே மாட்டீங்களா? யாரா நீங்கள்லாம் அப்படின்னு கேட்டிருப்பாங்களே, அந்த மாதிரி தான் கேட்க தோணுது. எல்லா வேலையும் பண்ணுறது கமருதீன். இதில் நம்ம இன்னும் பார்வதியை பிடிச்சே திட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பார்வதினா நமக்கு வெறுப்பு இல்லை, அப்போ அவங்கள பிடிச்சி திட்டணும்ல, அவ்வளோ வன்மம் நம்ம மனசுக்குள்ளேயும். இதுலேயும் அவர் சொல்கிறாரு பாருங்க, இல்லை சார் எல்லாரும் அவங்கவுங்க ரூட்டில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார், அதனால் நான் டாட்டா காமிச்சு பாய் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன் சார் அப்படின்றாப்புல. இன்னும் ஒரு நக்கல் தெரியுமா அந்த ஆளுக்கு? நான் நக்கல் பாருங்க. வியானாவுக்கெல்லாம் ரூட் விட்டுருக்காப்புல இந்த மனுஷன். அந்த பொண்ணு அந்த ஸ்டேஜில் சொல்லாமல் போயிருந்தா கமருதீனா இன்னும் யோகியமான ஆள் அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. ஏன்னா அரோரா கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிட்டு இருக்கான் அப்படின்னு இவரே ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்குனார்ல. அதே மாதிரி அரோராவும் அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்கல்ல. கைக்கு கிஸ் கொடுத்ததெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியாதாடா, என்னடா கமருதீன் இப்படியெல்லாம் இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு தான் இருந்துகிட்ருக்கு. என்ன கன்றாவின்னா, இதெல்லாம் தெரிஞ்சு பார்வதி லவ் பண்ணாங்க பாருங்கள். ஐயோ ஐயோ அப்பா டேய் சாமி, பார்வதி உனக்கு என்ன உன்னை ஐயோ நம்ம என்ன சொல்கிறது, உனக்கு இன்னும் ஆளாக கிடைக்கல சொல்லு பார்க்கலாம். வெளியே வந்து 1000 பேர் இருப்பானுங்க. அதை விட்டுட்டு என்னாமோ நீ அவன் வியானாவுக்கு விட்டுட்ருக்கான், அரோராவுக்கு விட்டுட்ருக்கான். அவனை போய் நான் அவங்ககிட்ட தான் நான் பேசுவேன், அரோராவை நான் அவனை காதலித்து பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நீ பண்ணப்பார் ஒரு சேஷ்டப்பா. உன் பாதி ஃபேன்ஸ் பிளாஸ்ட் ஆகி வெளியே ஓனந்தே இதனால தான். இல்லைன்னு வச்சுக்கோ, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் எப்பா பரவாயில்லப்பா, அந்த பொண்ணாவது என்ன தான் வந்து பிரச்சனைகள்லாம் பண்ணாலும், என்ன தான் வந்து கத்திக்கிட்டே இருந்தாலும் கேமுக்காக ஏதோ ஒன்று பண்ணுறாப்பா, அதனால் ஓட்டிங்ஸை குத்தி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி குத்தி விட்ருப்பாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு டைட்டில் வின்னராக ஆகலைனா கூட ஒரு ரன்னரப்பாவது ஆகியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் முழிச்சிட்ருக்கே. சரி, இப்போ கமருதீன் அப்படி சொல்லிட்டாப்லையா, அதுக்கு பார்வதி ரிப்ளை கொடுக்கணும்ல. எப்படி கொடுக்குறாங்க தெரியுமா? பழைய பார்வதி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஒரு ரிப்ளை வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி கொடுத்துட்ருக்காங்க. எப்படி தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அதாவது கமருதீன் இருக்கார்ல சார், கமருதீன், அந்த கமருதீன் என்னமோ மனசுக்குள்ளே இவர் தான் பெரிய சாமிங்கு, இவர் தான் பெரிய ஹீரோ, இவர் தான் பெரிய இவர் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கார் சார். ஆல் கேர்ள்ஸ் ஃபாலிங் இம் இன் லவ் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்காங்க சார். அதெல்லாம் ஒரு கதையும் கிடையாது சார், ஓகேவா? இவர் இன்னமோ பெரிய இது எல்லாத்தையும் பண்ணுவாப்லையாம், அப்புறம் வந்து அப்படியே இப்படி சொல்லுவாப்லையாம். இவர் அப்படியே உத்தம குஞ்சு அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்து ஐயோ கேட்டார்து இல்லை மக்களே, இவங்க பண்ணது ஒரு காதல். இதை சரி கம்முன்னு வீக் டேஸ்லேயே வந்து அவங்க அம்மா அமைதி ஆகிட்டாங்க அதை பற்றி பேசாமல். ஏன்னா இது பேசுனா தேவையில்லாத ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். கமருதீனை வந்து 10 கேள்வி கேட்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட்டு இருக்கும் பார்வதியோட அம்மாவுக்கு? நீங்கள் சொல்லுங்களேன், நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. ஏன்டா என் பொண்ணு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டால் என்ன ஆயிருந்திருக்கும்? இதுவே பார்வதியை வந்து அவங்க அக்கா, அதாவது கமருதீனுடைய அக்கா வந்து சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்?
அவங்களே அழகாக தவிர்த்து போய் தொலைங்கடா, 2 பேரும் ஒன்றா சேராதீங்க, ஒழுங்காக தனித்தனியாக கேம் விளையாடுங்க, சரியாக போகுது போகலை அதை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்களா இருங்க. இது வந்து பீச்சோ பார்க்கோ இல்லை வெளி உலகமோ கிடையாது. லவ் பண்ணிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறதுக்கு இன்னும் இருக்கிறது 30 நாள் தான். அதில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு மேலே வந்து தொலைங்கடா அப்படின்னு சொல்லி தானே 2 ஃபேமிலியும் சொல்லிட்டு போச்சு. ஸோ அட்லீஸ்ட் அவங்க அக்கா வந்து ஒரு 2 மணி நேரம் இருந்திருப்பாங்க உள்ளர என்ன. ஆனால் பார்வதி அம்மா 24 மணி நேரம் இருந்தாங்கல்ல. ஏன் கமருதீனை கூப்பிட்டு ஒரு 2 மிரட்டு முடியாதா என்ன? ஏப்பா கமருதீன், என்னப்பா பண்ணிகிட்ருக்க நீ? ஒன்று சின்சியராக பண்ணுறேன்னு சொல்லு. சும்மா சின்ன விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு என்ன ஆகிட்டு இருக்கும்? ஏப்பா அந்த பொண்ணு விவரம் தெரியாத ஒரு பொண்ணுப்பா, நீ அவளை வந்து இது பண்ணாத சொல்கிறேன். ஏன்னா பார்வதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க அம்மா. ஓகே, நான் அதுக்காக சொல்கிறேன், அப்படி சொல்கிறேன். ஓகே, பார்வதி நல்லவங்க, அவங்க அம்மா அப்படி நான் சொல்ல கிடையாது. ஓகேவா, புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன், ஒரு இஃப் இன்கேஸ் இது நடந்திருந்தால் அவங்க அம்மா வந்து கமருதீனை பார்த்து ஒரு நச்சுன்னு ஒரு 10 கேள்வி கேட்டிருந்தா கமருதீனோட மூஞ்சி எங்கே இருந்திருக்கும்? லிட்டரலாக என்ன சொல்லியிருப்பான்? கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை சொல்லி தானே ஏமாற்றிட்டு இருந்தான் போன வாரம் முழுக்க. ஸோ அவங்களுடைய ஃபேமிலிஸே அதை தவிர்க்கணும்னு நினைக்கிறாங்க, அதை கடந்து போகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு சில பல அறிவுரைகள்லாம் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க, அவங்களுடைய வேலை வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதோட அது ஓரங்கட்டி வச்சுட்டு அடுத்த வேலையை பாருங்கடான்னா நீங்கள் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? குடும்பங்களில் சண்டை வந்தாக்கா ஊரில் இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக நின்று வேடிக்கை பார்ப்பானுங்களாம். அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேருமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத ஓன் பண்ணும் தானே. இப்போ நீ லவ் பண்ணனா நானும் காரணம், நீயும் காரணம். ரெஸ்பான்சிபிலிட்டி ஓன் பண்ணுங்கள், நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறது, தூக்கி போடுறது அப்படிங்கிறதெல்லாம் தப்பான ஒரு விஷயம் இல்லையா? கமருதீனோட அக்கா வந்து கமருதீன்கிட்ட கேட்கும்போது, ஏய் அவன் என்னை அக்கான்னு கூப்பிட்றடா, அவன் எனக்கு தங்கச்சி, புரியுதா? அப்போ உனக்கும் தங்கச்சி அப்படின்னு சொல்ல அப்படின்னு சிரிச்சாள் தானே நீ? ஏன் அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணி பேசணும்? இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. பேரே நாரி போயிருக்கு. இதில் அவங்க அக்கா வேறு வந்துட்டு வேறு தங்கச்சின்னு வேறு சொல்கிறாங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்க நீ? புரியலையே எனக்கு. கமருதீனோட அக்கா பேசுகிறது ஏதாவது ஒரு துளியளவாக இது இருக்கா? அவனுங்க தான் மைக்கை மறைச்சி பேசிகிட்டு இருக்கானுங்க, ரூமுக்குள்ளே ஒன்றா போய் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னு வேறு தெரியல. நாயெல்லாம் வேறு குறைக்குது நைட்டு 12-1 மணிக்கு 2 பேரும் என்னவோ பண்ணிகிட்ருக்கானுங்க. அப்போ தங்கச்சியை போய் அப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அது கரெக்டாக இருக்குமா? பார்வதி என்னை அக்கான்னு கூப்பிட்டா, அதனால் நான் அவளை தங்கச்சின்னு சொல்கிறேன். நீ உனக்கும் தங்கச்சி தானே அப்படின்னு சொல்கிறேன். என்ன ஓ சாமி, புரியல எனக்கு. எபா டாக்ஸிக் டு த கோர் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் அவ்வளோ ஒஸ்ட்டு ரொம்ப கேவலமாக பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ எனக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிவ்யூ பண்ணுறேன், உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாம் போயிட்டுருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இதுக்கான ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக கமருதீன் வரும் காலங்களில் சந்திப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா பார்வதி டிசைட் பண்ணிட்டாங்க, ஓகே நம்ம இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணலாம், கமருதீன்லாம் ஓரம் கட்டலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. கமருதீன் ஆஸ் யூஷுவல் வீக்கெண்ட் ஆனால் அவன் எப்பயுமே அப்படி தானே ஆவான், அவன் அதே மாதிரி இருந்து இருப்பான். அப்புறம் மறுபடியும் பார்வதி கிட்ட வந்து நோண்டுவான், அந்த பொண்ணை வச்சு வாங்க போகுது பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவிர சந்தினா. பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.